கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். உங்கள் வீட்டுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். வேலை ஸ்தலங்களில் ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாகும். கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொடுத்தீங்கன்னா ஊழியத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் செய்வதற்கான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பயப்படாதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றைக்கும் மகிழும். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் மகிழும். கர்த்தரை தேடுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இருதயம் என்னைக்கும் வாழுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரை தேடணும். பைபிளை வாசிக்கும் போது ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கும்போது ஒரு ஆடு காணாமல் போனால் 99 ஆடுகள் அங்கே விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்து அயலகத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுவான் அந்த மனிதன். ஒரு ஆட்டை தேடி போகிறான். அதே போல ஒரு ஸ்திரீ காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்கு வீட்டை நன்றாக பெருக்கி அதை என்ன செய்கிறாள்? தேடி கண்டுபிடித்து மகிழுகிறாளாம். அப்படித்தான் பைபிள்லையும் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரை ஒரு புதையலை தேடின மாதிரி தேடணுமா? சிலர் ஆண்டவரை தேடுறதே இல்லை. ஒரு கடமைக்காக ஒரு இடத்துல ஒரு ஆலயத்தில் ஒரு நாள் 1 hour 2 hours போயிட்டு வர வேண்டியது. ஒரு வீக்லி ஒன்ஸு ஆலயத்துக்கு போகணும். அது ஒரு கடமை. கிறிஸ்தவங்களாக நம்ம பிறந்துட்டோமே, அதுக்காக போயிட்டு வர்றது அந்த அனுபவம் இல்லை. ஆண்டவரை தேடணும். அதிகாலையில் தேடணும், மத்தியானம் தேடணும், இரவு தேடணும். தேவனை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வளமாய் மாறும். சமாதானம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாகும், பொருளாதார செழிப்புகளை கர்த்தர் கொடுப்பார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை தேட 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 நமக்கு நன்மைகள் அதிகமாகுமே தவிர குறைபடாது. ஆகையால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இனி உம்மை தேடுவேன். நான் இனி உம்மை தேடுவேன். எனக்கு அந்த கிருபையை தாருங்க. என்னை அர்ப்பணின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் மூலம் அதிசயம் நடக்கும். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடுவதை குறித்து நீர் பேசினீர், அதற்கு நன்றி. உம்மை தேடினால் இருதயம் மகிழும் என்று சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருவரும் உம்மை தேடவும், எல்லாருடைய சந்தோஷம், குறிப்பாக எல்லாருடைய இருதயத்திலும் சந்தோஷம் உண்டாகும்படிக்கும் உடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய வல்லமையின் பிரசனம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. பிசாசன் பிடி இருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க. தனித்து இருக்கிறவங்களுக்கு நீர் துணையாக இருப்பீராக. பயந்து இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரை பிறந்த நாளை காணுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பெற ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.